காலனி பாடி பகுதியில் வேல்முருகன் மற்றும் அவரது மனைவி மீது கத்தியை கொண்டு தாக்கி தரமறையாக தாக்கிவிட்டு தப்பித்த மர்ம கும்பல் அடுத்த 1 மணி நேரத்தில் அண்ணா நகர் மேற்கு ரவுண்ட் பில்டிங் அருகில் உள்ள மணிரத்னம் என்பவர் வீட்டில் வந்து மணிரத்னம் என்பவர் வந்து ஜே நகர் காவல் நிலையத்தில் சத்திர பதிவு குற்றவாளியாக இருக்கிறார். இவர் வீட்டில் நேற்று இரவு 11 மணி அளவில் குடும்பத்துடன் இருக்கும்போது அவரது நண்பரான சுனாமி சூர்யா என்பவர் வீட்டில் வெளியில் இருந்து அவரை அழைத்துள்ளார். அழைத்த போது அந்த மணிரத்னம் வெளியில் வந்து அவருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவருடைய சுனாமி சூர்யாவின் நண்பர்களான 3 நபர்கள் அந்த அருகில் நின்று கொண்டிருந்தனர். அப்போது சுனாமி சூர்யா பேசிக் கொண்டிருக்கும் போது மணிரத்னத்தை தாக்குவதற்காக அந்த 3 நபர்கள் அவரிடம் வந்துள்ளனர். அப்போது அருகில் இருந்த பொதுமக்கள் கத்தவே கூச்சலிடவே உடனடியாக அங்கிருந்து அவர்கள் தப்ப முயன்றுள்ளனர். தப்ப முயன்ற போது சுனாமி சூர்யா என்பவர் அவர் மறைத்து வைத்திருந்த பாட்டிலில் மண்ணெண்ணை நிரப்பிய பாட்டிலில் தீ வைத்து சூர்யா வீட்டின் முன்பு தூக்கி எறிந்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளார். இது குறித்து ஜே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில தற்போது வந்து இது குறித்து அவர்கள் நண்பர்களிடம் இருக்கும் இன்ஸ்டாகிராம் ஐடி மூலமாக தனிப்படை அமைத்து அந்த குற்றவாளிகளை தற்போது போலீசார் தேடி வருகிறார்கள்.